ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 11th எக்கனாமில இருக்க லெசன் 7 இந்தியன் எக்கனாமி தான் வந்து பார்க்குறோம். பாயிண்ட் 6 வரைக்கும் முன்னாடியே பார்த்தாச்சு. 7th பாயிண்ட் பாருங்கள். நம்ம வந்து 7th பொசிஷனில் வந்து இருக்கோமா எதுலனா நாமினல் ஜிடி. ஏற்கனவே வந்து இந்தியனோட எக்கனாமி 7th லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்தியாவை வந்து நல்லா பார்த்தா 7 மாதிரி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்ம 7th லார்ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுருந்தோம். ஸோ நம்பர் 7ல் இருக்குது. நம்பர் 7னா நாமினல் என்ஓ. நம்பர் நிறைய இடத்துல என்ஓ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம்ல. ஸோ நம்பர் 7 ஞாபகம் வச்சுக்கலாம். நாமினல் ஜிடிபியும் வந்து 7th பொசிஷன் தான். அடுத்தது பாருங்கள் 1921. இதை வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 2 பேர்த்துக்கு இடையில ஒரே ஒரு கிரேட் டிவைட் உருவாயிருச்சு. 2 பேர்த்துக்கு இடையில ஒரு கிரேட் டிவைட் உருவாயிருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 2/1 தான் வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்றாங்க. நம்மளுக்கு தெரியும் இந்த சென்சஸ் வந்து 10 இயர்க்கு ஒன்ஸ் வந்து எடுப்பாங்க. அதனால தான் இங்கே வரிசையாக எல்லா நம்பரும் அந்த 1லே வந்து எண்ட் ஆயிருக்கு. அடுத்த நம்பர் பாருங்கள் 1951. இதை வந்து இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்மால் டிவைடில் இருக்க எஸ் மாதிரியே தான் அந்த 5 வந்து இருக்குது இல்லையா. அதனால 1951 ஸ்மால் டிவைட் அப்படின்னு போட்டுடலாம். அடுத்து 1961 பாருங்கள், இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்புலேஷனில் வர பி பாருங்கள், அதே மாதிரி தானே இங்கே இருக்க 6ம் இருக்குது. ஸோ சின்ன சின்ன லெட்டர்ஸை வந்து ரிலேட் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பாப்புலேஷனில் இருக்க பி மாதிரி இங்கே இருக்க 6 இருக்குது. அதனால் 1961ங்கிறது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஓகேவா. அடுத்து 2001க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வந்து கிராஸ்ட் 1 பில்லியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பில்லியன்னா இயர் வந்து 1 தான். 2001 1 பில்லியன். ஓகேவா. அடுத்து 2011 பாருங்கள், growth ஆஃப் யூத் பாப்புலேஷன் வந்து அப்போ நிறையா இருக்குது 2011 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி யூத் பாப்புலேஷன் நிறையா இருக்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. யூத்னா எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் ஒல்லியாக குச்சி குச்சா இருப்பாங்களா. ஸோ அந்த 11 வந்து 2 குச்சி குச்சா இருக்கா. அப்போ வந்து 2011ங்கிறது என்ன, growth ஆஃப் யூத் பாப்புலேஷன். ஓகேவா. அடுத்து 2011 பொறுத்து, ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக எடுத்த சென்சஸ் வந்து 2011 தான். ஸோ அதை பொறுத்து வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்த் ரேட்டும் டெத் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ பிறப்பு இறப்பு ரெண்டுமே வந்து நம்ம ஒரு ஏழ்றையான விஷயம், கஷ்டமாக இருக்கும்ல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வெயிட் பண்ணி நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பிறக்கிறதுல. அப்புறம் இறக்குறதுனாலும் வந்து ரொம்ப கஷ்டம் தானே. நம்மளை விட்டு ரொம்ப கூட இருக்கவங்க ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாளாக நம்ம கூட இருக்கவங்க நம்மளை விட்டு போகிறது எல்லாமே வந்து ஒரு கஷ்டமான விஷயம். அதனால் வந்து 7 டேபிள் மாதிரியே வந்து 7 டேபிள் இருக்க நம்பர்ஸாகவே வந்து எல்லாமே வருது பாருங்கள். பர்த் ரேட்டுங்கிறது 7 3s ஆர் 21 தெரியுமா. ஸோ பர்த் ரேட்டுங்கிறது 21.8 வந்து இருக்குது. ஓகேவா. டெத் ரேட்டுங்கிறது 7 இருக்குது. ஓகேவா. 7.11 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்து இருக்க பாயிண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள்.